அனைவருக்கும் வணக்கம். குருவே சரணம். குருவின் திருப்பாதம் போற்றி போற்றி. இந்த வேகமான வாழ்க்கையில் நம்ம நிம்மதியை ஒவ்வொரு இடத்துலையா தேடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிம்மதி வெளியிலேயே கிடைக்கல. நமக்கு நிம்மதி நமக்குள்ளே தான் இருக்கிறது. நீங்கள் வெளியில் தேடினாலும் கிடைக்காதது நிம்மதி. நம்ம நிறைய பேரை நினைக்கிறோம், பணம் இல்லாததுனால நம்மளால் நிம்மதியாக வாழ முடியல, பணம் இருந்தால் நிம்மதி தானாக வந்துடும் அப்படின்னு. ஆனால் அது முற்றிலுமே தவறு. பணம் அப்படிங்கிற விஷயம் நம்மளோட பேசிக் நீட்ஸ், அதாவது நம்மளுடைய அடிப்படையான வசதிகள், குழந்தைங்கள பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்வது, இதற்காக முக்கியமாக பணம் தேவைப்படுகிறது. நம்மை மீறி பணம் நம்மை நோக்கி வரும் பொழுது நம்மளால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. நிறைய பேருக்கு பணம் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய தேவைக்கு மேலேயும் அவங்க நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நோய்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். அவங்களால ஒழுங்கான சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிட முடியாது. நிறைய ட்ரீட்மெண்ட்லேயே எப்போதுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மன நிம்மதி அவங்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாகவே கிடைக்காது. அதற்காக சம்பாதிக்க வேண்டான்னு யாரையுமே சொல்லலை. உங்களோட மன நிம்மதி ரொம்ப முக்கியமானது. சரி, மன நிம்மதியோடு இருப்பதற்கு ஒரு 5 சீக்ரெட், ஒரு ரகசியம். நம்ம அதிகம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். பிறர் ஏதாவது தவறு செஞ்சுருந்தாலும் சரி, அவங்கள மன்னிப்பதற்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்கள மன்னிக்காமல் விட்டுட்டு அவங்க மேலே கோபமாக இருந்தாலும் நம்மளுடைய மன நிம்மதி தான் எப்போதுமே கெட்டு போகும். அவங்க பாட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி யாரையும் யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க, ஒப்பிடாதீங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட குணத்தை இறைவன் நம்ம பிறப்பதற்கு முன்னாடியே நமக்கு தீர்மானம் பண்ணியிருப்பார். அவங்கக்கிட்ட ஒவ்வொரு தனித்துவமான திறமையும் இருக்கிறது. இன்னொன்று, தினமும் 5 நிமிடமாவது அமைதியாக இருங்க. ஃபோனு, டிவி எதுவுமே பார்க்காதீங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க, எதை பற்றியுமே திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்தது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நாம ஜபம். எந்த நாம ஜபம் வேணாலும் பண்ணுங்கள். சிவாய நம சொல்லுங்கள், இல்லை நாராயண நாமம் சொல்லுங்கள், முருகர் நாமம் சொல்லுங்கள், இல்லை எல்லாத்தையும் விடையும் மிக 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 பெரியமானது ராமநாமம். ராமநாமம் நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் மன அளவில் ஒரு மன அமைதி அப்படி கிடைக்கும். ஒரு நாள் 2 நாளில் கிடைக்காது. நீங்கள் தினமும் நேரம் கிடைக்கும் நேரமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. எண்ணிக்கை இல்லாமல் சொல்லுங்கள். மன நிம்மதி உங்களுக்கும் முழுமையாக கிடைக்கட்டும்.